உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவு, இது எல்லாமே விஷம்தான். இது நஞ்சு உணவுகள், நச்சு உணவுகள். இது என்னென்னா உடனே சாகடிக்காது, சீக்கிரமாக, அதாவது ஸ்லோ பாய்சன்ஸ், மெல்ல கொல்லும் உணவுகள். இதை சாப்பிட்ட உடனே அது வேலை செய்யும். இதை சாப்பிட்ட உடனே நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும், நோய்கள் ஆரம்பித்து விடும். அதனால் இதை சாப்பிட்டா நோய் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நோய் வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு 40-50 வயசில் ஒரு நோய் வருது அப்படின்னா அதோட நோய் ஆரம்பங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். மனித உடல் உறுப்புகள் என்பது ரொம்பவும் உறுதியானது தான், ஆரோக்கியமாக இயங்கக்கூடியது தான். நோய்கள் அவ்வளோ ஈஸியாக மனித உடல் உறுப்பை பாதிக்காது. அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு மனித உடலில் நோய்கள் வர வேண்டுமென்றால் அதற்காக எடுத்துக்கொள்கிற கால அளவு என்பது கிட்டத்தட்ட 40 வருஷம். 40 வருஷம் தேவைப்படுது. 40 வருஷம் இந்த தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவு, முட்டை உணவு, இப்படி சாப்பிட ஏன்னா இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இதெல்லாம் நோய்களுக்கு காரணம். இதை சாப்பிட்ட உடனே மறுநாளே நோய் வராது. 40 வருஷமாக சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க. ஒரு வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. 6 மாதத்துலேருந்து இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தானிய உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். சளி பிடிக்கும், அடிக்கடி குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போய் சின்ன வயசுலேயே நோய் ஆரம்பிச்சிடும். கடைசியில் பார்த்தா 40 வயசில் தான் அவர்களுக்கு ஒரு நோய் வெளியில், உங்களுக்கு ஆஸ்துமா, உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு நோய், நீடித்த நோய். அப்போது ஒரு நோய் வருவதற்கு 1 வருஷமோ 2 வருஷமோ வராது, 40 வருடமாக தேவைப்படுகிறது. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது, 40 வயசில் முழுமையடைகிறது, முத்தி போகுது. அது தன்னை தனக்கு ஒரு பேர் வச்சு அது பிறக்கிறது, பேராக மாறுகிறது, ஒரு நோயாக உருப்பெறுகிறது. படிப்படியாக சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்து அதோட ஒரு நோயோட ஆரம்பங்கிறது சின்ன வயசுலேயே தொடங்கிட்டோம். அப்போ அது காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம். சின்ன வயசுலேயே நாம் என்ன உணவு சாப்பிட்றோம்? தானிய உணவுகளை சாப்பிட்றோம், மாமிச உணவுகள், முட்டை உணவுகள். இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. மனித உணவுகள் என்பது தானியங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உப்பு போட்டு சாப்பிட்றோம். டெய்லி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இதுதான் மெல்ல கொல்லும் விஷ உணவு. இதெல்லாம் மெதுவாக வேலை செய்கிற விஷங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது மனித உள்ளுடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. அதாவது அவ்வளோ ஈஸியாக நோய் தாக்காது, அந்த அளவுக்கு உறுதியானது. அதனால தான் மனித உடலில் நோய்கள் வருவதற்கு 40 வருடங்கள் தேவைப்படுகிறது. 40 வயசில் தான் உங்களுக்கு சுகர்னே வருது. டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ சுகர் அப்போ தான் வந்துச்சா? சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் நோய்களுக்கு காரணம். இவங்க 40 வயசில் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் ஒரு வயசுலேயும் சாப்பிட்ருப்பாங்க. ஒரு வயசில் இருக்கும்போது என்ன சாப்பிட்டாங்களோ அதுதான் 40 வயசுலேயும் சாப்பிட்ருப்பாங்க. 40 வருஷமாக இந்த உணவுகளை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படின்னா அந்த உடலில் நோய்கள் வருவதற்கு, ஒருத்தருக்கு சுகர் வர்றதுக்கு, ஒருத்தர் ஆஸ்மா வர்றதுக்கு, அல்லது ஒரு புற்றுநோய் வருவதற்கு, இப்படி நிறைய நோய்கள் இருக்குது. கண் தெரியாமல் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது, அந்த நோய்கள் தான். ஆனால் மனித உடல் உறுப்புகள் என்பது, உள்ளுடல் உறுப்புகள் என்பது ரொம்ப பலமானது. அவ்வளோ ஈஸியாக நோய் வராது. ஒரு உடம்புல நோய் வரணும்னா அதுக்கு 40 வருடம் தேவைப்படுகிறது, குறைந்தபட்சம் 30 வருஷம் தேவைப்படுறது. அந்த அளவுக்கு மனித உடல் நோய்களுக்கு எதிரான ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது. நோய்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட முடியாது. ஒரு 30 வருஷம் நீங்கள் ஒரு விஷ உணவுகளான இந்த தானிய உணவுகள், மாமிச உணவு, முட்டை உணவு, இதெல்லாம் சாப்பிட்டா தான் 30 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி வெள்ளைச்சீனி, மைதா, அப்படி இப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஐஸ்கிரீமு, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான், 30 வருஷமாக சாப்பிட்டா தான் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு படிப்படியாக நோய் அதிகமாகிட்டு கடைசியில் உங்களுக்கு நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ஆஸ்மா வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வடிவத்தை இது பெறுகிறது. அதனால் ஒரு நோய் அவ்வளோ ஈஸியாலாம் உடம்புல வந்துட முடியாது. ஏன்னா மனித உடல் உறுப்புகள், அதாவது உள்ளுடல் உறுப்புகள் ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. 40 வயசில் கண்ணு தெரிலன்னா 40 வயசில் கண்ணாடி மாட்டுறாங்க அப்படின்னா அதற்கான முயற்சிங்கிறது எப்போ நடக்குது? ஒரு வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. நாம் உண்ணுகிற இந்த உணவுகள் தான் காரணம். உணவுகள் தான், தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு வேறு சாப்பிட்றோமா, அதெல்லாம் தான் இந்த கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு காரணம்.
கண்கள் தெரியாமல் கண்ணாடி மாட்டுறதுக்கெல்லாம் காரணம் அது. அப்போ ஒரு கண்கள் வந்து கண்ணு தெரியாமல் போகணுன்னா ஒரு ஆரோக்கியமான கண்ணை வந்து நமக்கு எடுக்கணுன்னாக்கா அதுக்கு 30 வருஷம் தேவைப்படுது. 30 வருஷம் நம்ம வந்து இந்த விஷ உணவுகளை சாப்பிட்டாதான் அது 30 வருஷம் கழித்து கண் பார்வை குறைவது வெளியே தெரிய ஆரம்பிக்குது. கண் பார்வை குறைவு என்கிற அந்த பிரச்சனை என்பது முற்றி போகிறது. ஆக வந்து மனித உள்ளுடல் உறுப்புகளை நீங்கள் குறையா நினைக்காதீங்க. நீ எல்லாருக்கும் மனுஷங்க என்னென்னா மனித உள்ளுடல் உறுப்புகள் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது, ஏன் உடனே இவ்வளோ நோய்கள், மனுஷங்கனாலே அப்படி தான் போலுக்க, மனித உடல் உறுப்புனாலே அப்படி தான் போலுக்கு, ரொம்ப பலவீனமானவங்க போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா மனித உடல் உறுப்புகளும் ரொம்ப உறுதியானது, ரொம்ப ஆற்றல் மிகுந்தது தான், நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறைந்தது. பிறக்கும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றலோடு தான் பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 30 வருடமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாடு அதுதான் வந்து மனித உடல் உறுப்புகளை கெடுக்கிறது. அப்போது ஒரு மனித உடல் உறுப்புகள் கெட்டு போய் ஒரு நோயாக உருப்பெறுவதற்கு, ஒரு சுகராகவோ புற்றுநோயாகவோ ஏதோ மாறுவதற்கு ஒரு 30-40 வருஷம் தேவைப்படுது. 40 வயசில் தான்ப்பா எனக்கு சுகர்னே வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா 40 வருஷம் தேவைப்படுது ஒருத்தருக்கு சுகர் வருவதற்கு. அந்த அளவு 40 வருஷம் இவர் வந்து என்ன உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாரு, மீன், முட்டை, மாமிசம், பிரியாணி, பரோட்டா, தோசை, இட்லி, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டு தள்ளுறாரு. அப்புறம் படிப்படியாக அது பலவீனமாகுது. உப்பெல்லாம் உடம்புல சேர்ந்து படிப்படியாக பலவீனமாகி 40 வயசுக்கு அப்புறம் தான் அது நோயாக அந்த அளவுக்கு. அப்போ இதில் ஒரு சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு அப்போ வந்து மனித உடல் உறுப்பு உறுதியானது தான். ஒரு நோய் வருவதற்கு 40 வருட முயற்சி இருந்தால் தான் ஒரு நோயே வருது, ஒரு நோயே வந்து உடம்புல வர முடிகிறது. அப்போது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நோய்கள் வருவதற்கான உணவுகளை நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா அந்த உடல் உறுப்பு 40 வயசில் எப்படி இருக்கும் பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நாம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமது உடலில் நோய்களை ஏற்படுத்தவே கூடாது, ஆரோக்கியத்தை ஏற்படுத்தணும். இப்போ வந்து நம்ம நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றோம். அப்படின்னா கூட 40 வருஷம் சாப்பிட்டா தான் 40 வருஷத்துக்கு அப்புறம் அது நோயாக உருப்பெறுகிறது. படிப்படியாக நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு 40 வருஷம் கழித்து நோயாக மாறுகிறது. அப்படின்னா நாம் வந்து இந்த நோய்களை தருகிற உணவுகளே நாம் சாப்பிடல. நாம் சாப்பிட்ற உணவு கண்டிப்பாக நமக்கு நோயை தராது. கண்டிப்பாக நாம் சாப்பிட்ற உணவு நோய் எதிர்ப்பு ஆற்றலைத்தான் நமது உடலில் ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை தான் தரும். அப்படின்னா அப்போ 40 வயசில் யாருக்குமே நோயும் வராது, ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்க தான் செய்யும், ஆரோக்கியம் அதிகரிக்க தான் செய்யும். அப்போ அந்த மாதிரியான உணவுகள் எது, உப்பு சேர்க்கவே கூடாது. உப்பு சேர்க்காத உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், மோர், பால், தயிர், இதுதான் மனித உணவுகள். இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டீங்கன்னா என்னாகும், நோய்களே வராது. உடம்போட எதிர்ப்பாற்றல் அதிகரித்து கொண்டே போகும், ஆரோக்கியம் அதிகரித்து கொண்டே போகும். 80 வயசுலேயும் கண்ணு பளிச்சுன்னு தெரியும். இந்த சுகராக அது இந்த உலகத்தை விட்டே போயிடும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த மனித உணவு உப்பு சேர்க்காம எதெல்லாம் நான் மனித உணவுன்னு சொன்னனோ அதை மட்டுமே சாப்பிட்டாங்கன்னா கண் பார்வை குறைபாடுங்கிறது அப்படி ஒரு நோய் இருக்குதாங்கிறதே தெரியாது. அது மாதிரி சுகர் அது இந்த உலகத்தை விட்டே போயிடும். இதுதான் வந்து தடுப்பூசி, இதுதான் இந்த உணவு முறை தான் உண்மையான தடுப்பு உணவாலே தடுத்துடலாம். எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை சாப்பிட்டாலே நமது உடலில் வருகின்ற நோய்களை தடுத்து உடலை ஆரோக்கிய நிலைக்கு வளர்த்துடலாம். 50-60 வயசுலலாம் உடம்போட எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்கும், ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். 50 வயசில், 70 வயசில், 80 வயசில், 90 வயசுலேயும் கண்ணு பளிச்சுன்னு தெரியும். அதனால் பற்கள் விழாது. அப்போ 60 வயசுல பற்கள் விழுதுன்னா அதுவும் நோய் தான். காரணம், பற்கள் வந்து உறுதியானதுங்க. நீங்கள் போய் பல் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், நல்லா இருக்கிற பல்லாம் பிடுங்கி பாருங்கள். ஏன் பிடுங்கணும் இல்லை சொல்கிறேன், அது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக பிடுங்கவே முடியாது, பயங்கர உறுதியாக இருக்கும். அப்படின்னா பற்கள்லாம் உறுதியானது. அப்படின்னா அந்த பற்கள் விழுது அப்படின்னா 60 வயசில் பற்கள் விழுதுன்னா என்ன அர்த்தம், அந்த விழுவதற்கான இது ஆரம்பம் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசில் இந்த உண்ணுகிற உணவு இருக்குல்ல, ஒரு பற்கள் விழுவதற்கு 60 வருஷம் ஆயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒருத்தருக்கு 60 வயசில் என் பல்லெல்லாம் விழுந்துருச்சுப்பா அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பற்கள் விழுவதற்கு 60 வருடம் தேவைப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஈஸியாக பற்களை விழ வைக்க முடியாது, பற்கள்லாம் உறுதியானது.
ஆனால் அவருடைய பற்கள் விழுந்து விட்டது அப்படின்னா 60 வயதில் விழுந்து விட்டதுன்னா அந்த பற்கள் விழுவதற்கு அவருக்கு 60 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. சின்ன வயசுலேருந்து அவர் பற்கள் விழுவதற்கான உணவுகளை சாப்பிட்டு வந்திருக்கிறார். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதை சாப்பிட்டு வந்ததுனால படிப்படியாக அந்த பற்கள் வலிமை குறைந்து 60 வயசில் 70 வயசில் அந்த பற்கள் விழுந்து விடுகிறது. அப்போது பற்கள் விழுவதற்கு 70 வருடம் தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு உறுதியானது. அப்போ நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா பற்கள் விழவே விடாது. பற்கள்லாம் விழவே விடாதுங்க. விழவே விழக்கூடாது. கடைசி வரைக்கும் பற்கள் விழக்கூடாது. 90 வயசுலேயும் பற்கள் விழாதவர்கள் இருக்கிறார்கள். 60 வயதிலும் பற்கள் விழுந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 90 வயசில் ஒருத்தருக்கு பற்கள் விழாமல் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? 90 வயசில் பற்கள் விழக்கூடாதுன்னு தான் அர்த்தம். அதான் அதற்கான நிரூபணம் தான் அது, அதற்கான சான்று தான் அது. 90 வயசுலேயும் ஒருத்தருக்கு பற்கள் விழலை, 100 வயசுலேயும் யாராவது பற்கள் விழாமல் இருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 வயசுலேயும் பற்கள் விழக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு என்ன விதிமுறை பொருந்ததோ அதான் அத்தனை பேருக்கும். இப்போ ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறாருன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அப்போ 120 வயசு வரைக்கும் மக்கள் வாழணும் அப்படி தானே நினச்சிக்கிறோம். 120 வயசு வரைக்கும் அவரோட வயசு 120 அப்படின்னா ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் இன்னும் சாகாமல் இருக்காருன்னா அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போ நாமளும் 120 வயசு வரைக்கும் வாழ முடியும், அல்லது மனுஷங்க 120 வயசு வரைக்கும் அவர்களால் வாழ முடியும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அதானே. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு பற்கள் 100 வயசுலேயும் விழலை அப்படின்னா அதோட அர்த்தம் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ 100 வயசுலேயும் பற்கள் விழக்கூடாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். விழுதுங்கிறது அப்போ பற்கள் விழுகிறது 70 வயசில் விழுது 80 வயசில் விழுதுன்னா அது தவறு, அது தவறான அது அப்படி நடக்கக்கூடாது. அது நோய். 70 வயசில் ஒருத்தர் சாகிறாரு அப்படின்னா என்ன? ஆனால் ஒருத்தர் 100 வயசுலேயும் உயிரோடு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 வயசில் சாகிறாருன்னா அது நோயினால் சாகுறாரு. அது ஒரு அகால மரணம், ஏற்றுக்கொள்ள முடியாத அது மரணம். அது இயற்கை மரணம் கிடையாது, அது செயற்கையானது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் மனித உடல் உறுப்புகள் என்பது ரொம்ப வலிமையானது, ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ ஒரு சிங்கம் வயது முதிர்ந்து செத்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வயது முதுமையால் செத்து போகுது. ஆனால் அதுக்கு வயது முதுமை வந்த உடனே அதோட உடல் உறுப்புகளில் நோய் விடுகிறதா? அப்படி கிடையாது. நோய்க்கும் முதுமைக்கும் சம்மந்தமே கிடையாது. பற்கள் விழுவது என்பது ஒரு நோய். பற்களில் ஒரு நோய் வந்துச்சுன்னா என்னாகும்? சொத்தை வரும், பற்கள் ஆட்டங்காணும், பற்கள் விழுந்துடும். இதுதான் பற்களில் ஏற்படுகிற நோய். அப்போ நோயே வரக்கூடாதுன்னா வாழ்நாள் முழுதும் அந்த பற்கள் விழக்கூடாது. 100 வயசு ஆனாலும் பற்கள் விழக்கூடாது. அப்போ விழுகிறது என்றால் நாம் உண்ணுகிற உணவுகள் தான். இந்த உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? சுவை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். டெய்லி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உப்பு உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் நீ உனக்கு சுவை தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டல்ல, அதனால் இப்போது உனக்கு கடைசியில் என்னாச்சு? சாப்பிடவே முடியாத அளவுக்கு பற்கள்லாம் கொட்டி போச்சு. அதனால் என்றைக்குமே உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வெறும் சுவை, உன்னுடைய நாக்கோட சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நீ சுவைக்கு உப்பு போட்டெல்லாம் சமைச்சு சாப்பிடக்கூடாத தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டு மாமிச உணவுகளெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த கடைசியில் பாரு இப்போ பல்லெல்லாம் விழுந்து ஒரு நாள் சாப்பிடவே முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஆகிடும். பல்லெல்லாம் இல்லைன்னு வச்சிங்களேன், வாழ்கிறதே அவ்வளோ வெறுப்பாக இருக்கும், வாழ்வதற்கே வெறுப்பாக இருக்கும். சாப்பிட முடியாது, விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது, மென்று சாப்பிட முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும், அசிங்கமாக வேறு இருக்கும், அவமானமாக வேறு இருக்கும். அந்த அழகு என்பது குறைந்து விடும். வாய் விட்டு சத்தம் நல்ல வாயை திறந்து சிரிக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி பயங்கரமான அதனால் பற்கள் 100 வயசு வரைக்கும் மனுஷங்களுக்கு யாருக்கா இருந்திருக்கா, விழாமல் இருந்திருக்கா அப்படின்னா அப்போ 100 வயசு வரைக்கும் விழக்கூடாதுன்னு தான் அர்த்தம், விழாதுன்னு தான் அர்த்தம். விழுகிறது என்றால் அது நோய், பற்களில் ஏற்படுகிற நோய். பற்களில் ஏற்படுகிற நோய் என்ன? பற்களில் சொத்தை, பல் ஆட்டம், அப்புறம் பற்கள் விழுந்து போதல். இதுதான் பற்களில் ஏற்படுகிற நோய். அப்போது பற்கள் விழுகிறது என்றால் அது இயற்கையானது கிடையாது, அது நோய், பற்களில் ஏற்படுகிற நோய். அது மாதிரி கண் பார்வை 100 வயசுலேயும் ஒருத்தர் கண் பார்வை நல்லா தெரியுதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 வயசுலேயும் கண் பார்வை நல்லா தெரியணும் மனுஷங்களுக்கு. அது ஒரு நிரூபணம்.
100 வயசில் கண் பார்வை நல்லா தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னப்பா உதாரணம்? யாருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு 100 வயசுலேயும் நல்ல கண் பார்வை தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் மக்கள் 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க அப்படின்னா 100 வயசில் அவங்க என்ன குருடர்களாக இருந்திருக்காங்க? 100 வயசில் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சா? அன்னைக்கு கண்ணாடிலாம் கிடையாது. பழைய காலத்தில் வந்து அதிகாலங்க இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த உலகத்தில் யாரும் கண்ணாடி போடுறதே கிடையாது. கண்ணாடி போட்டு யாரும் பார்க்குறதே கிடையாது. கண்ணாடிங்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது 100 வயசுக்கு மேலே கடந்த காலங்களையும் உயிரோடு வாழ்ந்திருக்காங்க. அப்போல்லாம் அவங்க என்ன குருடர்களாக வாழ்ந்திருக்காங்க? கண்ணாடிங்கிறது அப்போ கிடையாது. அப்போ 100 வயசுக்கு மேலே கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்கார்கள் என்றால் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவர்கள் அத்தனை பேரும் கண்ணு தெரியாமல் வாழ்ந்திருக்காங்க. அதனால் கண் பார்வை குறைகிறது இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா நோய்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் கண் பார்வை குறைப்பதற்கு நம்ம கண் பார்வை குறைபாடுகளுக்கெல்லாம் நமது எப்போ ஒருவேளை கடந்த காலங்களில் வந்து கண் பார்வை வயசு அதிகமாகிறதுனால கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் வந்து கண்ணாடி அப்போ இல்லை. ஆனால் நான் வந்து இந்த உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலங்களுக்கு முன்னர் மக்கள் தானிய உணவுகளை சாப்பிடாத காலகட்டங்களில் இந்த சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படாத சக்கரம் கண்டுபிடிச்சதே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்களே கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா சக்கரங்களை கண்டுபிடிக்கணுன்னா உருவாக்கணுன்னா உலோகத்தாலான உளி அருவா இதெல்லாம் தேவை. மரத்தை வெட்டணும், அதை செதுக்கணும், சக்கரமாக மாற்றணும். அதுக்கெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்களே கண்டுபிடிச்சாங்க. அதனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதாவது உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பித்த பிறகு தான் அவங்க உடம்புல ஏற்பட்ட வலிமை அதிகரிக்கும் போது, அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடித்து அதை உருவாக்குவதற்கான, தயாரிப்பதற்கான, உற்பத்தி செய்வதற்கான அந்த ஆற்றலை பெறுகிறார்கள். அதனால் அதுக்கு முன்னாடி இந்த உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் வந்து பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்ருப்பாங்க. தானிய உணவுகளை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. மாமிச உணவுகளை அப்போல்லாம் மனுஷங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மனிதத்தன்மையோடு கற்காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மக்கள் வந்து தானிய உணவுகளை சமைத்து சாப்பிடாத அந்த கற்காலங்களில் அவங்கெல்லாம் வந்து நல்ல இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடல. அவங்க சாப்பிட்ட உணவெல்லாம் என்ன உணவு? இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள். அப்போல்லாம் அவங்க மனுஷங்களாக தான் மனிதத்தன்மையோடு தான் வாழ்ந்திருக்காங்க கற்காலங்களில். ஏன்னா கற்காலங்களில் வந்து அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சிலாம் இல்லை. ஏன்னா வன்முறை உணர்ச்சிக்கு காரணமே உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, அப்புறம் இந்த தானிய உணவு, இதெல்லாம் தான் காரணம். வன்முறை உணர்ச்சி, மனிதத்தன்மை இல்லாத அந்த உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி. அப்போ தான் அவங்க அப்போது கற்காலங்களில் மக்கள் மென்மையான மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடெலாம் ஏற்பட்டிருக்காது, பற்கள் விழுந்திருக்காது. மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையே. மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கணும். காதல், குடும்பம், குழந்தைகள், ஆடல், பாடல், விளையாட்டு. அப்போல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் கத்தி, அருவா, ஈட்டி எதுவுமே கிடையாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டணுன்னா உங்களுக்கு அருவா, கத்தி, ஈட்டி தேவை. கத்தி, கடப்பாரெல்லாம் தேவை. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த உலகம் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஒரு மரத்தை கூட வெட்டியிருக்க மாட்டாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அதற்கு முன்பு இந்த பூமியோட ஆயுட்காலம் லட்ச வருஷம், பல லட்ச வருஷம், கோடி வருஷம் இருக்குது. அப்போ கோடிக்கணக்கான வருஷமாக இந்த உலகத்தில் மரங்களே வெட்டாமல் இருந்தாங்க. இந்த பூமியில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு இந்த பூமியோட ஆயுட்காலம் எவ்வளோ, ரொம்ப வயசு என்ன, பல கோடி ஆண்டுகள் கூட சொல்லுவாங்க, அப்படி தானே? அப்போது பல கோடி வருஷமாக இந்த பூமியில் மரத்தை வெட்டலை, மரங்களை வெட்டவில்லை. எப்போ வெட்டினாங்க தெரியுமா? கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெட்டினாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த பூமியில் உள்ள மரங்களை வெட்டி தள்ளினார்கள். உலோகங்கள் கண்டுபிடிச்சி உலோகத்தாலான ஆயுதங்கள், கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள மரங்களை வெட்டி தள்ளினாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள மரங்களை வெட்டி தள்ளினார்கள். அப்போ அதற்கு முன்பு பூமியோட ஆயுட்காலம் என்ன, பல கோடி வருடங்கள் மேலே இருக்கும், பல கோடி வருடங்கள் கூட இருக்கும். பல கோடி வருடங்களாக இந்த பூமியில் உள்ள மரங்கள் வெட்டப்படவே இல்லை. உலோகங்களை கண்டுபிடிச்ச பிறகு மனுஷங்க தான் வெட்டியிருக்காங்க. அப்போ இந்த பூமியில் எவ்வளோ பசுமை இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள்.
பல கோடிக்கணக்கான வருஷமாக மரங்கள் வெட்டவே படலை அப்படின்னா எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத இந்த காலங்களில் இந்த உலகம் பசுமையாக இருந்திருக்கும். உணவுக்கு பஞ்சமே இருந்திருக்காது. மனுஷங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருந்திருக்கு. அதனால் அவங்க மாமிசத்தை வெட்டி சாப்பிட்டா தான் உண்டு, மாமிசம் சாப்பிடலன்னா முடியாது, இதில் பட்னியாக தான் கடந்து சாக வேண்டிய அப்படிங்கிற நிலமெல்லாம் இல்லவே இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இந்த பூமி அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. அவ்வளோ தண்ணீர் கிடச்சிது, அவ்வளோ தண்ணீர், அவ்வளோ மழை, அவ்வளோ நீர்நிலைகள். அதனால் அவங்க போய் வேட்டையாடினா தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலமெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க இந்த பழங்கள் காய்கறிகள் அதையே சாப்பிட்டு ஜாலியாக வாழ்ந்துருக்காங்க. மனுஷங்களாக மென்மையானவர்களாக வாழ்ந்திருக்கார்கள். எப்போ மனுஷங்க வன்மையாக மாறுறாங்கன்னா வறுமையெல்லாம் வரும்போது, இந்த பசி ஏற்படும்போது, வன்முறை உணர்ச்சி, பசி பட்டினியெல்லாம் ஏற்படும்போது வன்மையானவர்களாக மாறுகிறார்கள், மனிதத்தன்மை இழக்கிறார்கள். எதையாவது சாப்பிட்டா பசியை போக்கிற மாட்டோமா, எதையாவது சாப்பிட்டு பசியை போக்கிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த நினைப்பு இந்த மாதிரி. அதனால் இந்த மனுஷங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் பார்த்திங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. தானிய உணவில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, உப்பு கலந்த உணவில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பச்சையாக தான் பெரும்பாலும் பச்சையான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இப்படியே சாப்பிட்டு அவங்களுக்கு நோயே இருந்திருக்காது. பற்கள், கண்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். நல்ல முடியெல்லாம் கொட்டி போகாது. முடி கொட்டி போகிறதுங்கிறது அது ஒரு நோய். அதுமாதிரி பல்லு கொட்டி போகிறது ஒரு நோய். அதெல்லாம் இருந்திருக்காது. அந்தளவுக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனுஷங்க ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. நல்ல பண்புள்ளவர்களாக, மனிதத்தன்மை உள்ளவர்களாக. அவங்களுக்கு கெட்ட குணம் வர வேண்டிய அவசியமே இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் கெட்ட குணங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் பண்புடையவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். பசுமையான அந்த ஒரு வாழ்க்கை முறை, ஜாலியாக வாழ்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இது என்னுடைய நிலத்துக்காக அன்றைக்கி சண்டை போட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுக்க பசுமையாக இருக்கும். பசுமையாக இருக்கும்போது எனக்கு இந்த நாடு, நான் இந்த நாடுகளை கைப்பற்றுவதற்கு போரிடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த சண்டைகள்லாம் வருது. உலோகங்கள் கண்டுபிடிச்சி கத்தி, அருவாய், ஈட்டி, வாள் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் சண்டை போடுறதுக்காகவே இவங்க போகிறாங்க. அப்போ உலோகத்தை கண்டுபிடிக்கிற அந்த சண்டை, மனுஷ வாழ்வில் சண்டையை எப்போ வருதுன்னா உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது. அந்த அளவுக்கு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட மாற்றம் தான் மனுஷ உடலில் நோய்களே எப்போ வருது, உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது. அதனால் மனித உடல் என்பது ரொம்ப ஆரோக்கியம் மிகுந்தது, ரொம்ப உறுதியானது. நோய்கள் அவ்வளோ ஈஸியாக வர்றது. ஒரு உடம்புல நோய் வரணுன்னா அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அப்படின்னா ஒரு உடம்புல நோய்ங்கிறது ஒரு 40 வயசில் தெரியுது அப்படின்னா ஒரு உடம்புல நோய் வருவதற்கு 40 வருடங்கள் தேவைப்படுகிறது. அப்போ 40 வருடம் தேவைப்படுதுன்னா அந்த அளவுக்கு மனித உடல் உறுப்புகள் உறுதியானது. அப்போ நம்ம நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் நமக்கு 40 வருஷம் ஆனான்னு 100 வருஷம் ஆனான்னு 100 வயதிலும் நமக்கு நோய்கள் வரவே வராது. 100 வயதிலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம். 120 வயசு வரைக்கும் கண்டிப்பாக எல்லாராலையும் எளிதாக வாழ முடியும். அதான் நம்ம நோய்கள் வருவதற்கு காரணமான உணவுகளை தவிர்த்து விட்டு மனித உணவு முறையை பின்பற்றினால் உப்பெல்லாம் சேர்க்கவே கூடாது. அப்போ 120 வயசு வரைக்கும் எல்லாரையும் தாராளமாக வாழலாம். அப்போ இனிமேல் வாழப்போகிற மக்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. தற்போதுள்ள இயந்திர அறிவியலும் செயலிழக்கப் போகிறது 2040. அப்போ 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த மனித வாழ்க்கை, அதன் பிறகு இங்கு இந்த பூமியில் வாழப்போகிற மக்கள் 120 வயசு வரைக்கும் கண்டிப்பாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்டிப்பாக வாழ்வாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை.